வேலை, தொழில், கணவன் மனைவியோட அன்பியங்கள், குழந்தை பிறப்புகள், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்கள், இவங்களுக்கு பேச்சுக்கள் எப்படி இருக்கும், இவங்க இருக்கிற இடத்த சுற்றி அமையக்கூடிய விஷயங்கள் ஒரு சில நாள் குறித்து கொடுக்கும்போது ரிஷபராசி அன்னைக்கு பப்ளிசிட்டி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன் ரிஷபராசிம்பாங்க, அந்த விஷயத்தை மற்றவங்க கவர்ந்து இழுக்கும் தன்மை உண்டு. இங்கே போயிட்டு வந்தாலும் லாபம் வந்துடும். ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, ரொம்ப பிரச்சனைங்க, ரொம்ப முடியலைங்க அப்படின்னா ஒரு நீர்நிலை உள்ள இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஈஸியாகிடும். சீட்டு போடுறது அப்படிங்கிறத பார்த்து தான் போடணுங்க. நிறைய பேத்துக்கு சீட்டு போட்டோம் பணம் வரல, சீட்டு சிறு சேமிப்பு கவனமாக அதை கொஞ்சம் பார்க்கணும். இன்ஸ்டாகிராம், இன்றைக்கி சூழ்நிலைக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதால் திறம்பட கையாளும் ரிஷபராசி பெண்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு வளர்ச்சியும் வெற்றியும் பெற துடித்து கொண்டு இருக்கும் ரிஷபராசி பெண்களை இன்றைக்கி பெண்கள் சம்மந்தப்பட்ட சிறப்பு பலன்களை பொதுவாக ரிஷபராசி பெண்கள் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் இருக்க போகுது, சிறு வயதிலிருந்து பெரு வயதிலிருந்து நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள், வேலை, தொழில், கணவன் மனைவியோட அன்பியங்கள், குழந்தை பிறப்புகள், இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து சுகங்கள், இவங்களுக்கு பேச்சுக்கள் எப்படி இருக்கும், இவங்க இருக்கிற இடத்த சுற்றி அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஆன்மீக பரிகாரம் சேனலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு விளக்கங்கள் தரப்படும். பொதுவாக ரிஷபராசின்னு சொன்னாலே அட்ராக்ஷன் பாயிண்ட்டுங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அட்ராக்ட் பண்ணிடும். அவங்க ஸ்கில், பேச்சு, அழகு மற்றவங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு விளம்பரப்படுத்துதல் மாதிரி டப்புன்னு வந்துடும். அதனால் சொன்ன ஒரு சில நாள் குறித்து கொடுக்கும்போது ரிஷபராசி அன்னைக்கு பப்ளிசிட்டி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அது ஏன் ரிஷபராசிம்பாங்க, அந்த விஷயத்தை மற்றவங்க கவர்ந்து இழுக்கும் தன்மை உண்டுங்க. இந்த இடத்துல பெண்களை குறிப்பாக இந்த பெண்கள் இருக்கிற இந்த ரிஷபராசி பெண்களே இவங்க சுற்றி ஒரு 5-6 பெண்கள் இருப்பாங்க. பொழுதுபோகளை நேராக இவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டு பேசுறது. இது கிராமத்தில். டவுனில் வச்சுக்கோங்களேன், ஃபோனில் அடிக்கடி பேசுகிறது இந்த பெண்கள் தான். ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அம்சம் இருக்கும். இவங்க எங்கே இருக்காங்களோ அது பக்கத்தில் ஒரு மளிகை கடை, உணவு கடை, துணி சம்மந்தப்பட்டது, பியூட்டி பார்லர். இதே டவுனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏடிஎம்மு, பேங்க்கு, பக்கத்தில் சினிமா தேட்டர், ஒரு கடை வீதி ஒட்டி அமைஞ்சிரும். இவங்களுக்கு பொழுதுபோகல மாலுக்கு கூப்பிட்டு போயிட்டா சந்தோஷமாயிறாங்க. ஒரு மாலுக்கு, தேட்டர், இந்த மாதிரி. இதே கிராமத்து சம்மந்தப்பட்ட வயல்வெளி. இவங்களுக்கு பொதுவாகவே ஆடு மாடு வளர்த்த குடும்பம், பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் இருக்கும். பொதுவாக மாடு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நேராக இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து நிற்கும். இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பசுமாட்டுக்கு அகத்திக்கரை கொடுக்குறோம், கோதானம் கொடுத்தோம், கோபூஜைக்கு கொடுத்தோம், கோசாலைக்கு பணம் கொடுத்துருக்கோன்னு ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு பொதுவாக இந்த ஒரு அம்சம் இருக்கும். நிறைய பெண்கள் பற்றி வச்சுக்கலேன், உறவு பகுதிகள் லட்சுமி, விஜயா அப்படிங்கிற பேர்கள் வந்துடும். ஆண்கள் பேரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், கோபாலு, இந்த மாதிரி பேர்லாம் வந்துடும். கிருஷ்ணர் பெயர் அந்த உருவத்தில் அந்த அம்சத்தில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ரைட். பொதுவாக இவங்களுக்கு பேச்சு சாதுர்த்தியம் அதிகமாக இருக்கும். பேச்சால் வழக்கில் வெற்றி, பேச்சால் மற்றவங்க கவர்ந்துடக்கூடியது. ஆசிரியர் தன்மை, வக்கீல் தன்மை, அதனால் பேச்சு சம்மந்தப்பட்ட பேங்கிங் செக்டரில் சூப்பராக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க பேசி மற்றவங்களை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க முகத்தில் ஈஸியாக சிரிப்பு கொண்டு வரதுக்கு அமைப்பு உண்டு. அடிக்கடி இவங்களுக்கு பயணம் இருக்கும், பயணத்தின் மூலம் ஆதாயம் இருக்கும், அதன் மூலம் வளர்ச்சியும் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த கூட்டுறவு வங்கி, சொசைட்டி, கரூர் வைசியா பேங்க்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன பேங்காக இருக்கும். ஆனால் அதில் தான் இவங்க அக்கௌண்ட்டே வச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒருத்தர் சொன்ன சிட்டி யூனியன் பேங்க்கில் வச்சுருக்காங்க நேரம், இன்னொருத்தர் சொசைட்டி பேங்க், கார்ப்பரேஷன் பேங்க்கு. இந்த நகை கடன் ஈஸியாக கிடைக்கும். இந்த கடன் பற்றி தான் இவங்களுக்கு நிறைய டாபிக் இருக்குது. பொதுவாக இவங்களுக்கு கடன் ஈஸியாக கிடச்சிடும், ஆனால் கடன் தேவையான பார்த்துக்கணும். கடன் வாங்காத ரிசர்வுமே இல்லைன்னு சொல்லிடலாம் இந்த பெண்களுக்கு. அதுவும் மகளிர் சுய உதவி குழுவில் சேரணும். இந்த 4ஆம் இடம் பார்த்திங்கன்னா சூரியனாக இருக்குது, அரசாங்கத்தில் ஆதாயம் உண்டு. நிறைய மகளிர் சுய உதவி குழு பார்த்திங்கன்னா லீடராக இருக்கிறது, செகண்ட் லெவலில் லீடராக இருக்கிறதுல இவங்க தான். சார் நான் தான் சார் கணக்கே எழுதுகிறேன், நான் தான் சார் இதே பண்ணேன், இந்த சொசைட்டியில் போய்ட்டு கையெழுத்து போட்டு பணம் எடுத்துகிட்டு வரதே நான் தான் சார்னு சொல்கிற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ட்ராக் ஹிஸ்ட்ரியாக இருக்கும். மகளிர் சுய உதவிக்குள்ள அரசாங்கத்தில் ஆதாயம் உண்டு. இவங்களுக்கு அது மூலம் கடன் ஈஸியாக கிடைக்கும், அதன் மூலம் டெவலப் பண்ணிக்கலாம். திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான கடனாக இருக்கும். மிதமிஞ்சிய கடன் வாங்கி ஒரு சிலர் மாட்டிக்கிறாங்க. ஆனால் கடன் மட்டும் பார்த்துக்கணும். இந்த பெண்களுக்கு ஈஸியாக கடன் கொடுத்துறாங்க. இவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டு, ஈஸியாக வேலை கிடச்சிடும். ஏதோ ஒரு வேலைங்க, எந்த ஊரில் இருந்தாலும். இந்த கிராமத்து பக்கம் இருந்தால் சொல்லுவாங்க, கூட பண்ணுறது லெவலில் இருப்பாங்க. இதே பெரிய லெவலில் சார் நாங்கள் தான் இதாக இருக்கோம், டீம் ஹெட்டாக இருக்கோம், மேனேஜர் லெவலில் இருக்கோம், நாங்கள் தான் ஹெட்டில் இருக்கேன், நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். மீடியா சம்மந்தப்பட்ட துறை, நிறைய பேருக்கு மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா, விஜே, ஆர்ஜே, இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரிஷபராசி இருக்காங்க, நிறைய சைன் பண்ண முடியாது. ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருக்குதுங்க. ஆனால் அதுவும் ஜாதக ரீதியாக மற்ற ரீதியான
பார்த்து டெவலப் பண்ணணும். ஆனால் ஸ்ட்ரகிள்லேருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு நிறையாவே இருக்குது. அப்போ இதாக இருக்கும். இவங்க பொதுவாகவே மாடி வீட்டில் தங்குறது பெட்டர். கிரவுண்ட் ஃப்ளோர் வேணாம், மாடி வீடு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரு, இதாக சென்னை மாதிரி பெருநகரத்தில் அப்பார்ட்மெண்ட் சொல்லலாம். இதே இது சாதாரண ஒரு இருந்தால் கூட ஃபஸ்ட் ஃப்ளோர் தங்குறது அந்த மாதிரி. இவங்க வீடு பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் 2வது வீடு 3வது வீடு இந்த இலையில் தான் அமையும். இவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் நிறைய கார் பார்க்கிங் பண்ணி நிறைய பேர் கார் பார்க் பண்ணியிருப்பாங்க. ஆமாம், நிறைய கார் எங்கள் வீட்டு முன்னாடி தாங்க. கார் பார்க்கிங் இருக்கிற இடத்துல அமையும். இவங்களுக்கு கார் பார்க்கிங் கிடச்சிரும். இவங்களுக்கு எதாக இருந்தாலும் சாப்பிட்றாங்களுக்கு கார் இருக்கும், டக்குன்னு காரில் போகணும், காரில் வரணும், இல்லை பைக்கில் போகணும். அந்த சொகுசு வாகனத்தின் ஆதாயம் உண்டு. இவங்க வீட்டில் பொதுவாகவே ஒரு கணவன் பற்றி இந்த கதை இருக்குது. கணவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, ஏசி, அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி முதலாக அந்த பெட்டு இதெல்லாம் ஈஸியாக அமைஞ்சிரும். சாப்பிட்றதுக்கு இருக்கோ இதை வாங்கிட்டு இறங்கும்பாங்க. அந்த மாதிரி ரைட். கணவனை பற்றி பேசுவோம். உங்கள் கணவன் சம்மந்தப்பட்டது அசலில் கொடுத்தோம், சொந்தத்தில் வெளியே கொடுத்தோம்பாங்க இல்லையா, வெளியூர், வெளி மாநிலம், அசலில் கொடுத்தோம் இருக்கிற மாதிரி இருக்கும். வெளியே கொடுக்கறதுக்கு உண்டான அம்சங்கள் அதிகமாக இருக்கும். அவருக்கு பார்த்திங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு துறைகள், நிர்வாகம் மேனேஜர், இந்த மாதிரி நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பாங்க. ஒரு சில சினிமா துறையில் இருக்காங்க, டைரக்டர், இந்த மாதிரி போஸ்டிங்கில் இருக்காங்க. நிறைய பேர் போலீஸ்லாம் சொல்லுவாங்க சார், போலீஸு, ஆர்மி இதெல்லாம் அமையுது. யாரும் இவங்க பெண்களுக்கு. ஒரு சிலருக்கு மட்டும் தான் மருத்துவம் அமைஞ்சிருக்கு. அப்போ பொதுவாகவே இந்த வண்டி வாகனம் இதெல்லாம் அமைஞ்சிருது. இந்த கணவன் மனைவி அன்யூனியம் இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். சண்டையும் உண்டு, அன்யூனியம் உண்டு. கணவனை தனிப்படமாக திட்டுவாங்க, வந்ததுக்கப்புறம் அவங்கள தான் உரிமையாக பேசுவாங்க. அவங்க தெரியும், சரி நம்ம திட்டுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டே வருவாங்க. அடிக்கடி இவங்க பார்த்திங்கன்னா வெளிநாடு, குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வெளிநாடு சென்று வந்திருப்பாங்க. வெளிநாடு வகையில் ஆதாயம் உண்டு. இவங்களுக்கு மூத்த சகோதரர், இவன் ஜாதத்துக்கு மூத்த சகோதரோட நல்ல பலம் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். மூத்த சகோதரிடம் கவனம் தேவை. இளைய சகோதரன் கூட நல்லாயிருக்கும். இவங்க டைரெக்டாக மூத்தது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் உண்டு, ஆதாயம் உண்டு. நகை பொதுவாக நகை சேர்கிற ஜாதகம் இது. நகை, கவரிங்கு, சென்ட்டு, பர்ஃப்யூம் இதெல்லாம் ஈஸியாக சேரக்கூடிய அம்சம் உண்டு. தந்தை என்ன தொழில் செய்தாரோ அதே தொழில் உங்களுக்கு அமையும், அது ஆதாயமாக இருக்கும். அப்பா செஞ்ச தொழில் எடுத்து செய்யலாம், அந்த பெண்கள் செய்யலாம். நிறையா பெண்கள் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் அப்பா தொழில் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டு வருவாங்க. நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு. ரீசெண்டாக ஒருத்தர் ஃபாரஸ்ட்டு சம்மந்தப்பட்டதில் கூட கேட்டிருந்தாங்க. ஃபாரஸ்ட் அப்பா இதில் இருந்தாருங்க, எனக்கு அந்த வேலை வருங்க, எனக்கு அது கிடைக்குமா, நிறைய உனக்கு கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு. அந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலை, அதுக்காக வெயிட்டிங். அப்போ தந்தையோட வேலை இந்த பெண்ணுக்கு கிடைக்கிற யோகம் உண்டு. அப்போ தந்தை வழி யோகம் உண்டு. இவங்களுக்கு தர்மகர்மாதிபதி பிறப்பில் தர்மகர்மாதி யோகம் உண்டு. கோயில் சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. இந்த ஜாஸ்திக்கு ஒன்றே வேண்டாம், மைண்டு பாசிட்டிவாக தான் ஈஸியாக ஜெயிச்சிடும். அந்த அதாவது பொதுவாக ரோகி நட்சத்திரம் விழுந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப டல்லாக இருப்பாங்க. பாசிட்டிவிட்டி மட்டும் இருக்கிறது ஈஸியாக ஜெயிச்சிருங்க. அப்போ இந்த குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. மாறிக்கிட்டே இருக்கும், அது மட்டும்தான். இந்த குழந்தை பிறப்பு, பொதுவாகவே குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தாமதமாக இருக்குது. இதில் ரெட்டை குழந்தை, 2மே பொண்ணு, 2 குழந்தைன்னு சொல்லுவாங்க. ரெட்டை குழந்தை இல்லைன்னா 2மே பொண்ணுங்க, இல்லை 2மே ஆணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சிலருக்கு தான் ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி அமையுது. ஒரே மாதிரி 2மே ஆண் 2மே பெண், ஏன் ரெட்டை குழந்தை அப்படின்ட்டுறாங்க. ஒரே மாதிரி ஹேபிட் இருக்கும். நீங்கள் பெண்ணாக இருக்கிற நீங்கள் எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி உங்கள் முதல் குழந்தை, 2வது குழந்தை, 2 உங்கள் பிஹேவியர் மாதிரி, உங்கள் ஃபேஸ் பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கும்பாங்க. அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். பொதுவாக உங்களுக்கு கால் சம்மந்தப்பட்ட மெட்டி சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக அணிச்சிட்டா நல்லாயிருக்கும். தாலி ஸ்டைலில் யூனிக்காக இருக்கும். தாலி சம்மந்தப்பட்டது ஒரே தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. ஒரே சொந்த பந்தம், ஒரே கம்யூனிட்டி தான், ஆனால் தாலி ஸ்டைல் மாறுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இந்த தாலி பேட்டர்னில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். சுக்கரன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவனமாக இருக்க வேண்டியது, ஹெல்த் வைஸ் பேச வேண்டியது, யூட்ரஸ் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது கவனிச்சுக்கணும். நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா பிசிஓடியில் இந்த காலத்துக்கு பேசுகிற பிசிஓடி கொஞ்சம் நிறைய பேர் தாமத குழந்தை இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு உண்டு. சுகர், உடம்பு உடல் எடை ஒல்லியாக இருப்பாங்க, உடல் எடை ஈஸியாக அதிகரிச்சிடும். அப்போ தான் தைராய்டு இருக்கவும் டவுட் இருக்குங்க, சுகர் இருக்கான்னு அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு உண்டு இந்த ராசிக்கு. இது கவனமாக இருங்க. எவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்கு நிர்வாகம் இதுதான் இதாக இருக்கும். ரைட். இவங்களுக்கு மலைமேல் கோயில்கள் சம்மந்தப்பட்ட சிறப்பாக இருக்குது. மலைமேல் கோயில்கள் போயிட்டு வரலாம். நீர்நிலைக்கு போயிட்டு வந்தாலும் லாபம் வந்துடும். ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, ரொம்ப பிரச்சனைங்க, ரொம்ப முடியலைங்க அப்படின்னா ஒரு நீர்நிலை உள்ள இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஈஸியாகிடும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய தடங்களில் தான் விளைகிறோம். உங்களுக்கு பேச்சு திறமை இருக்கிறனால ஃபஸ்ட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு பொறுமையாக அவங்க கணவன் ஃபேமிலியோடு உட்காந்து டிஸ்கஷன் பண்ணும்போது நிறைய சக்ஸஸ் ஆகிரும். சீட்டு போடுறது அப்படிங்கிறத பார்த்து தான் போடணுங்க. நிறைய பேர்த்துக்கு சீட்டு போட்டோம் பணம் வரல, சீட்டு சிறு சேமிப்பு கவனமாக அதை கொஞ்சம் பார்க்கணும்.
ஆர்டி மாதிரி சேர்க்கறது ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி இருக்கும். பொதுவாக லாக்கர் ஃபெசிலிட்டி, பொதுவாக நகையெல்லாம் லாக்கரில் வைக்கணும். லாக்கரில் வைக்காமல் வீட்டில் வச்சுருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா நகையை அடகு வச்சு பணம் வாங்கிடுவீங்க. அது இந்த பணம் சம்மந்தப்பட்ட கடன் உங்களுக்கு தான் கூப்பிட்டு கொடுப்பான். அதனால் அளவான கடன் அளவானதாக இருக்கணும். அகலக்கால் வைக்கக்கூடாத ராசி. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரைட். ஒரு சில பேசிக் கேரக்டர் சொல்லுவேன். பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டது பண்ணி பார்க்கலாம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, பேக்கரி, பொட்டிக் ஷாப்பு இதெல்லாம் வந்துடும். துணி சேல்ஸ் பண்ணுறேன்னு இன்ட்ரெஸ்ட் வரும். ஆல்ரெடி ஒரு வேலை நல்லா போயிட்டு இருந்தால் கூட இன்னொன்று அடுத்ததுக்கு அகலக்கால் ஆசை வைக்கும். அது நல்லா போகுது இருந்தாலும் இன்னொன்று பண்ணுறேன். இவங்க இந்த கவரிங் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வேலை செஞ்சு சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்படி அமையுது அவங்களுக்கு. அது குறிப்பாக அவங்க யாருன்னா அம்மாவை ஹெல்ப்புக்கு எடுத்துக்கிறாங்க. அம்மாவை ஹெல்ப்புக்கு எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் நிறைய ஆன்லைனில் உங்களுக்கு நல்லா செட் ஆகும். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், இன்றைக்கி சூழ்நிலைக்கு இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் திறம்பட கையாளும் ரிஷப ராசி பெண்கள்னு சொல்லலாம். இவங்களுக்கு தான் நிறைய பேர் ஒரு சிலர் குக்கிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆக மொத்தம் பப்ளிசிட்டி ஆகிறது, செலிபிரிட்டி ஆகிறதுக்கு உண்டான பெஸ்ட் குவாலிட்டி இந்த ராசிக்கு உண்டுங்க. இவங்களுக்கு உண்டான கடவுள் வழிபாடு, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அடிக்கடி சென்று வரலாம். வெள்ளி நாணயங்கள் ஹேண்ட்பேக்கில் அடிக்கடி வச்சுக்கோங்க. வெள்ளி நாணயம் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். அது நாணயமாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2 கிராம் நாணயமாக இருக்கலாம். ஒரு பொருளாதார ரீதியாக இன்னும் இருக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்க அடிக்கடி வருடத்துக்கு ஒரு முறையாவது அவுட்டிங், வெளியே இது மாதிரி ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவது பெட்ரு. வெளியே போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். இது ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியாக ஒர்க் கமிட்மெண்ட் ஆகக்கூடிய அம்சம் உண்டு இந்த ராசிக்கு. அப்போ அடிக்கடி நீங்கள் தான் இந்த சொந்த பந்தம் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு அரேஞ்ச் பண்ண வேண்டியது நீங்கள் தான். முழு பொறுப்பு, முழு நிர்வாகம். நீங்கள் சொந்த பந்த ஃபங்க்ஷன் இருக்குங்க, இவ்வளோ செய்முறை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் தான் கமிட் பண்ணி நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும். அந்தளவுக்கு தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு சில விஷயங்கள், அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம் தான் பாருங்கள். சரி, உங்களுக்கு இந்த ஒரு சில கடவுள் ஸ்ரீரங்கம் சொன்னேன். அதே மாதிரி திருப்பதி சென்று வருவது சிறப்பாக இருக்கும். இப்போ இதில் காமதேனு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் விட்டு வீட்டில் வழிபடலாம். ரைட். தாய்மாமன் சம்மந்தப்பட்ட சீர் சினங்கள் உண்டு. சீர் செய்யும் அம்சம் இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தாய்மாமன் இல்லை, அத்தை வீட்டில் வளர்ந்தேன், வேற ஒருத்தர் வீட்டில் பிறந்ததாக இருக்கும், வேற ஒருத்தர் வீட்டில் வளர்ந்துருப்பாங்க. அது கொஞ்சம் ராசியோட தத்துவம் அப்படி. சொந்த பந்தம் பாட்டி வீட்டில் இருந்தேன், அம்மா வீட்டில் இருந்தால் பெரியம்மா வீட்டில் வளர்ந்தது ஜாஸ்தி. அப்படிங்கிற மாதிரி வேற ஒருத்தர் வீட்டில் வளர்ந்த அம்சம் நிறையா இருக்குது. இந்த ட்ராக் ஹிஸ்ட்ரி இருக்குது. ரைட். அப்போ மூட்டு சம்மந்தப்பட்டது மட்டும் பார்த்துக்கங்க. இந்த ராசிக்கு இதாகுது. உங்கள் ராசியான எண்கள் 6, 5, 8ஆம் நம்பரும் பயன்படுத்தலாம். இதெல்லாம் உங்களை வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும். சரி, வேறு கேள்விகள் சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.